இந்த கண்ட்ரி எனக்கு பிடிக்கும், இந்த கண்ட்ரி நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்ட் அங்கே படிக்கிறா, அதனால நானும் அங்கே போகிறேன். இப்படியெல்லாம் முன்னாடி எம்பிபிஎஸ் அப்ராட் டெசிஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மைண்ட் செட் ரொம்ப ரிஸ்கி. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் 2021 ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் அப்ராடில் கண்ட்ரி சூஸ் பண்ணுறது அவ்வளோ சிம்பிள் டிசிஷன் இல்லை. இப்போ கண்ட்ரி செலெக்ஷனில் முக்கியமான விஷயம் என்னன்னா, லைசன்ஸ் கிடைக்குமா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எலிஜிபிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுமா, கிளினிக்கல் எக்ஸ்போசர் நல்லா இருக்கா, இன்டர்ன்ஷிப் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கா, லாங்குவேஜ் பேரியர் இருக்கா. இப்போ கொஸ்டின் எந்த கண்ட்ரி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை, எந்த கண்ட்ரி எனக்கு லைசன்ஸ் வரை சேஃபாக கொண்டு போகும், எந்த கண்ட்ரி என்னை ஒரு காம்படென்ட் திறமையான டாக்டர் ஆக்கும் அப்படிங்கிறது தான். ரியாலிட்டி என்னன்னா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரூல்ஸ் வந்த பிறகு எம்பிபிஎஸ் அப்ராட் ஆப்ஷன்ஸ் கூட குறைஞ்சிடுச்சு. பிலிப்பைன்ஸ் மாதிரி சில கண்ட்ரீஸில் கோர்ஸ் டூரேஷன் மிஸ்மேட்ச் இருக்குது. ரஷ்யா, வியட்நாம் மாதிரி சில கண்ட்ரீஸில் லைசன்சிங் எக்ஸாம் ஃபாரின் லாங்குவேஜில் இருக்குது. சில கண்ட்ரீஸில் இன்டர்ன்ஷிப் ப்ராப்பராக இன்டகிரேட் ஆகாது. சில கண்ட்ரீஸில் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ இப்போ சுச்சுவேஷன் என்னென்னா, இருக்கிற லிமிட்டட் கண்ட்ரி ஆப்ஷன்ஸில் இருந்து தான் வெரி கேர்ஃபுல்லாக பெஸ்ட் சாய்ஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அதாவது சில லெஃப்ட் அவுட் கண்ட்ரீஸ் என்ன இருக்குது: பங்களாதேஷ், கிர்கிஸ்தான், கசகஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், திமோர் லெஸ்ட். இருக்கிற இந்த 4 முதல் 5 ஆப்ஷன்ஸில் இருந்து வெரி கேர்ஃபுல் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். பிகாஸ் ஃபைனல் கோல் என்னன்னா, டிகிரி வாங்குறது இல்லை, டாக்டராக இந்தியாவில் குவாலிஃபை ஆகிற ஜேர்னி. ஸோ ரைட் டெசிஷன் எடுக்கணும்னா என்எம்சி ரூல்ஸ் ப்ளஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் ப்ளஸ் அகாடமிக்ஸ் இந்த மூணையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். கான்டாக்ட் ரிச் குளோபல் எட்ஜு ஃபார் இன் கைடன்ஸ். ரைட் கைடன்ஸ் இல்லாமல் டெசிஷன் எடுக்காதீங்க.